40 எஸ்டேட்ல செல்போன் டவரே இல்லைங்க. ஒரு யானையே வந்தாலுமே யானை வந்துருச்சுன்னு ஒரு ஃபாரஸ்ட் சொல்றதுக்குள்ள டவர் வசதி இல்ல. ஐடி அமைச்சர் கேட்டு அதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வால்பாறையில் டவர் எம்எல்ஏவான டவர் இருந்தா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வந்திருக்கும். எங்க மக்கள் என்னைய விட மாட்டாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை தொகுதி மக்களின் குரலாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த சட்டமன்றத்தில் எனது முதல் அறிமுக பேச்சை நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கான தலைவன் என ஐயன் வள்ளுவர் கூறியுள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெண்தாண்டி வேந்தர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன். பெரியாரின் சீடனாய், அண்ணாவின் தம்பியாய், தமிழ் இனத்தின் காவலனாய், வங்க கடலோரத்தில் சந்தன பேழையிலே வீற்றிருக்கும் எங்கள் இனத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, வால்பாறை எஸ்டேட் பகுதியில் உள்ள என்னை 18 வயதில் மாணவரணி கிளை செயலாளராகவும், 20 வயதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிளைக்கழக செயலாளராகவும், 22 வயதில் வார்டு கழக செயலாளராகவும், சுமார் 20 ஆண்டுகள் என்னை வால்பாறை நகரமன்ற உறுப்பினராகவும், வால்பாறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர கழக செயலாளராகவும் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்து 58 பேர் வாய்ப்பை கேட்ட பொழுதும் இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக்கிய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற லட்சிய உள்ளம் கொண்ட மாணவனாய், தமிழில் பூத்த மலராய், தமிழிடம் காத்த தந்தை பெரியாரின் அவதாரமாய், தமிழே என் மூச்சு, தமிழ் இனமே என் பேச்சு, தமிழுக்காக வாழ்வேன் வாழ்வேன் என வாழும் வள்ளுவர், 8 கோடி மக்களின் எழுச்சி நாயகனும் எங்கள் திராவிட நாயருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். சிங்க தமிழனாய், சிரிக்கும் நாயகனாய், இன்றைய இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாய், எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கும் எதிர்க்கட்சி தலைவராக எங்களை வழிநடத்தும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு என் மாண்பு வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மரியாதைக்குரிய மேலாள் அமைச்சர் அருமை ஐயா நேரு அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் பாடம் எடுக்கும் கொறடா முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஐயா ஏவாவேலு அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும் என் வால்பாறை மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு அனைத்து நேரத்திலும் நல்ல ஆலோசனை சொல்லி என்னை ஊக்கப்படுத்திய கொங்கு மண்டலத்தின் சிங்கம் எங்கள் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தோழமை கட்சி நண்பர்களுக்கும், வால்பாறையின் குரலை சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்து வாக்களித்த மண்ணின் மைந்தர்கள், வால்பாறை கீழ்ப்பகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், மேல் பகுதி வாக்காளர் பெருமக்களான எனது தேயிலை தோட்ட சொந்தங்கள் அனைவருக்கும், கல்லூரி முன்னாள் மாணவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். எனது அரசியல் திருப்புமுனையை கொடுத்த எனது தகப்பனார் காலம் சென்ற ஆரோக்கியம் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். தொடர்ந்து என்னை ஊக்கப்படுத்தி வரும் எனது அருமை தாயார் திருமதி பழனியம்மாள் அவர்களுக்கும், எனது அன்பு மனைவி உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், எனது அன்பு மகன் ஆகாஷ், மகள் அக்ஷயா மற்றும் உற்றார் உறவினர்கள், எனது அன்பு தம்பிமார்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று காலை பிற்படுத்தப்பட்ட துறையின் அமைச்சர் அன்பு சகோதரர் அவர்கள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவை மாநகரை முதல் மாநகராக உள்ளது என்று பெருமையுடன் கூறினார். உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனென்று கேட்டால், திராவிட மாடல் நாயகரின் ஆட்சியில் 5 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்திற்கு சுமார் 20,000 கோடிக்கு மேல் வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அன்றைய பொறுப்பமைச்சராக இருந்த அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கும், மாவட்ட கழக செயலாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், தங்க நகை பூங்கா, ஹாக்கி மைதானம், ஜிடி நாயுடு மேம்பாலம், மேற்கு புறவழிச்சாலை, ஐடி பார்க் போன்ற திட்டங்கள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி நாயகத்தில் நடைபெற்றது. அது மட்டுமல்ல,
விமான நிலைய விரிவாக்கத்திற்கு சுமார் 1500 கோடி ரூபாய் நிதி அளித்தது திராவிட மாடல் ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலைகளின் இளவரசியாக 7வது சொர்க்கமாக திகழும் வால்பாறை நகரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மகளிர் விடியல் பயண திட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்கள் கேட்பீர்கள், ஏன் எல்லா பகுதிக்கும் வந்ததுதானே, புதிதா என்ன கூறுகிறாய் என்று. அப்படி அல்ல. வால்பாறை பகுதி அனைத்தும் மப்சல் ரூட்டுகளாக இருந்தது. டவுன் பஸ்ஸுக்கு மட்டும்தான் இலவச நம்ம விடியல் திட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜியோட அவரோடு நாங்கள் எடுத்து சொல்லி அருமை அண்ணன் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரிடம் எங்களை அழைத்து சென்று என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக அவர் இல்லத்திற்கே சென்று வால்பாறை மற்றும் ஊட்டி பகுதியில் ஸ்பெஷல் ஜியோ போட்டு அந்த மப்சல் ரூட்டை விடியல் பயண திட்டமாக கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு. அது மட்டுமல்ல, வால்பாறையில் இருந்து சேலம் பகுதிக்கு நேரடியாக பேருந்து வசதி இயக்கி கொடுத்தார்கள். இன்று நான் ஒரு கோரிக்கையாக போக்குவரத்து அமைச்சர் அவர்களுக்கு அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். வால்பாறை பகுதியில் இருந்து மதுரை மற்றும் திருச்சி பகுதிக்கு, ஏன்னா வெளியூர்ல இருந்து மக்கள் தான் அங்க பஞ்சம் பிழைக்கு வந்து 3-4 தலைமுறையா இருக்கிறாங்க. அவர்கள் வெளியூர் செல்வதற்கு மதுரை மற்றும் திருச்சி பகுதிக்கு நீங்கள் பேருந்து வசதி நேரடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டங்களுக்கு இடையேயான புறநகர் பேருந்து போக்குவரத்திற்காக கிளாம்பாக்கத்தில் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி சுமார் 88.52 ஏக்கர் பரப்பளவில் இந்தியாவிலே மிகப்பெரிய பேருந்து முனையமான ரூபாய் 393.74 கோடி திட்ட மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் சென்னை பெருவளர்ச்சி குழுமத்தால் அமைக்கப்பட்டு 30/12/2023 அன்று திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முந்தைய ஆட்சியில் தான் கொரோனா போன்ற சூழ்நிலையால் 40% பணிகள் தான் நடைபெற்றது. எஞ்சியுள்ள 60% பணிகளோடு சேர்த்து புதிய பணிகளான மழைநீர் கால்வாய், பொழுதுபோக்கு அம்சங்களுடன் காலநிலை பூங்கா அமைத்து கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ரூபாய் 20 கோடி வழங்கியது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் செல்வதற்கு நடைமேடை அமைப்பது உட்பட 26 பணிகள் போக்குவரத்து பயணிகளுக்காக வசதிக்காக சுமார் 200 கோடி ரூபாய் நீங்கள் அறிவித்த திட்டம் 393 கோடி செலவில் விமான நிலையத்துக்கு நிகராக அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணமாக கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் மக்களுக்காக அளிக்கப்பட்டது திராவிட மாடல் ஆட்சி தலைவராக எங்கள் முதலமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மலைகளின் இளவரசியாக திலகும் வால்பாறை சட்டமன்ற தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வால்பாறை மேல் பகுதியாகவும் வால்பாறை கீழ்ப்பகுதியாகவும் 2 பகுதிகளாக உள்ளது. வால்பாறை மேல் பகுதியில் சுமார் 50,000 வாக்குகள், வால்பாறை கீழ்ப்பகுதியில் சுமார் 1,50,000 வாக்குகள் உள்ளன. வால்பாறையில் சுமார் 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் தேயிலை தொழில்தான் மூலதனமான தொழிலாக வந்து வருகிறது. இதில் மிக வருத்தப்பட செய்தி என்னவென்றால், அதிகாலை 7 மணிக்கு அவங்க எல்லாம் வேலைக்கு போகணும். காலையில் அந்த கொழுந்து தாட்டுன்னு ஒன்று இருக்கு, அதை கட்டிட்டு வேலைக்கு போய் அந்த தேயிலை செடியில கை வச்சாங்கன்னா அந்த தேயிலை அவர்களை வரவேற்கிறது பாம்பாத்தான் இருக்கும். ஐயோ பாம்பாச்சே அப்படின்னு திரும்பி கீழே வந்தாங்கன்னா காலில் எல்லாம் அட்டைப்பூச்சியா இருக்கும். ஐயோ அட்டைப்பூச்சி வந்துருச்சேன்னு தெரிச்சு ஓடனாங்கன்னா இந்த சைடு காட்டு மாடுகள் தொல்லையா இருக்கும். ஐயோ காட்டு மாடு வந்துருச்சேன்னு சொல்லி இந்த பக்கம் போனாங்கன்னா யானைகள் தொல்லைகளாகத்தான் இருக்கும். இதுதான் எங்கள் வால்பாறை மக்களின் இன்றைய நிலை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கேரளாவுக்கு இணையான சம்பளம் இந்த அரசு வழங்க முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2006ஆம் ஆண்டு மாண்புமிகு தன்மான தலைவர் கலைஞர் அவர்களின் பொற்கால ஆட்சியில் வால்பாறை பகுதி மக்கள் 12 வகுப்பு படித்து முடித்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கி திசையாடி திரிகின்ற வேளையிலே ஏழை மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும், தேயிலை தோட்ட தொழிலாளியின் மகன் இனி தேயிலை தோட்ட தொழிலாளியாக இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த உள்ளத்துடன் அன்று எங்களுக்காக ஒரு கல்லூரி கொடுத்தார். அந்த கல்லூரியில் இன்று வரை சுமார் 12,500 மாணவர்கள் படித்துவிட்டு கீழ்ப்பகுதியில் வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள கீழ்ப்பகுதியில் வேலை செய்யும் குழந்தைகள் மறுபடியும் வால்பாறை பகுதிக்கு வந்து பணி அமைக்கும் வசதியாக வால்பாறையில் ஒரு ஐடி பார்க் நிறுவ பெற்று தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அது மட்டுமல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பான கோரிக்கையாக வைக்கிறேன். வால்பாறையில் அறிவியல் சார்ந்த படிப்புகள் இல்லை. ஆகவே பாட்னி, ஜுவாலஜி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் போன்ற அறிவியல் சார்ந்த படிப்புகளை தருமாறு நீங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியூர் சென்று வந்து பேருந்துகளை விட்டுவிட்டால் வால்பாறையிலே தங்கி அவர்கள் மறுநாள் எஸ்டேட் பகுதிக்கு வேலை செய்யும் விதமாக கழக ஆட்சியில் சுமார் 2,50,00,000 ரூபாய் செலவில் சிங்காரவேலர் இல்லம் அமைத்துக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் வால்பாறை மக்களுக்கு 12,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 80 குடும்பங்களுக்கு அடுக்குமாடி வீடு குடியிருப்பு கட்டி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வால்பாறை வனத்துறை சார்ந்த பகுதி, தேயிலை தோட்ட தொழில்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அந்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர் நலன் கருதி அன்று திராவிட மாடல் அரசு புது அரசு மருத்துவமனை சுமார் 9,50,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சரின் அன்பான கவனத்திற்கு, மருத்துவமனைக்கு தேவையான அதிநவீன மருத்துவ சாதனங்கள் கொடுத்து உதவும். ஏன்னு கேட்டோம்னா, ஐயா தயவுசெய்து மணி அடிக்காதீங்க, எனக்கு சாமி வந்துடும். சத்தமா நீங்க சொல்லிருங்க, நிறுத்துங்கன்னு சொல்லுங்க. பெல் அடிச்சா எனக்கு சாமி வந்துடும். உண்மையை சொல்ல பாருங்க, இப்பவே ஒரு மாதிரி இருக்கு. பண்ணுங்க நீங்க. மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களுக்கு, வால்பாறையிலிருந்து கீழ்ப்பகுதி 75 கிலோமீட்டர் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல். 3 மணி நேரம் ஒரு பேஷண்ட் கீழே வரணும்னா 3 மணி நேரம் ஆகும். வால்பாறையிலே கொஞ்சம் அதிநவீன கருவிகள், அப்புறம் ஆர்த்தோ டாக்டர் வேணும் எங்களுக்கு. அது மாதிரி சைல்டு டாக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தயவுசெய்து நீங்கள் கொடுப்பீர்கள் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். டாப்சிலி பகுதியில் கோழிக்கமத்தியல் வனத்துறை மூலம் தொல்கொடி திட்டம் மூலம் நீங்க பார்த்திருப்பீங்க, பொம்பன் பெல்லி 2 வனத்துறையில் உள்ள யானை பாகன்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுமார் 15 கோடி செலவில் யானை பாகர்களுக்காக, தமிழகத்திலேயே இல்லாதது, மற்ற மாநிலத்தில் இல்லாம யானை பாகங்கள் குடியிருக்க நவீன குடியிருப்புகள் திராவிட மாடல் ஆட்சியில் சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் டாப்சிலி பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. மலைவாழ் மக்களுக்கு அரசின் சார்பாக முறையாக பட்டா வழங்கி அமைத்துக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பல்நோக்கு சிறுதானிய மற்றும் மலைப்பயிர்கள் விற்கும் இடமாக அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வி படிக்க வசதியான அனைத்து நலன்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு செய்து கொடுத்துள்ளது. குறிப்பாக இது முக்கியமான விஷயம், வால்பாறை பகுதி பூராம எஸ்டேட் பகுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை கொஞ்சம் பாருங்க, உங்களை பார்க்கிறேன். வால்பாறை எல்லாமே எஸ்டேட் பகுதிங்க. எல்லா கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பார்த்தோம்னா சாலைகளே இருக்காது. நீங்க டூரிஸ்ட் வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், சாலைகளே இல்லாது. கடந்த ஆட்சியில சுமார் 40 கோடி மதிப்பீட்டில் நகராட்சி மூலம் அனைத்து சாலைகளையும் தார் சாலைகளாக மாற்றி அமைத்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு. அது இல்லாமல் கீழ்ப்பகுதி கம்மாள கூட்டு குடிநீர் திட்டம் ரூபாய் 6 கோடி செலவில் செயல்படுத்தப்பட்டது. அங்கலக்குறிச்சி ஊராட்சியில் 2 கோடியே 85 லட்சம் செலவில் திட்டங்கள் வகுத்து கொடுத்த அரசு திராவிட மாடல் அரசு. வால்பாறை எம்ஜிஆர் நகர், முடிஸ், சோலையார் ஆகிய இடங்களில் 1 கோடியே 12 லட்சம் செலவில் குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. பழங்குடியின மக்கள் நலன் கருதி ஆலமலை பகுதியில் சேத்துமடையில் உள்ள சர்க்கார் பதி வரை சுமார் 3.5 கோடி செலவில் பழங்குடியின மக்களுக்காக புதிதாக சாலை போட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளிகள் எல்லாருமே திருநெல்வேலி பக்கம், மதுரை பக்கம், சேலம் பக்கத்திலிருந்து பிழைப்புக்காக வால்பாறை வந்தவர்கள். 2-3 தலைமுறையாக அதே இடத்தில் வசிக்கிறார்கள். எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா ஐயா, அவங்களுக்கு சொந்த நிலமோ வீடோ இதுவரைக்கும் இல்லை. அவங்க ரிட்டையர்டு ஆகி போயிட்டாங்க, 60 வயசுல ரிட்டையர்டு ஆகி போயிட்டா கீழ்ப்பகுதியில் வீடு எதுவுமே இல்லை. வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் பத்துது. அதுலயும் பார்த்தோம்னா யானை தொல்லைகள் சிறிது. உண்மையை சொல்ல, இதுவரைக்கும் 23 உயிர், கடந்த 20 ஆண்டுகள்ல 23 உயிர் யானையாலும் சிறுத்தையாலும் காட்டு மாடுகளாலும் அடிபட்டு மிதிப்பட்டு அந்த கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த அரசு ஒரு 3 சென்ட் இடம் கொடுத்து அந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை தயவு கூர்ந்து பெருக்கி தருவீர்களா என்ற கேள்வியை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அப்புறம் பார்த்தோம்னா ஆனமலை பகுதி கீழ்ப்பகுதியில் ஐயா ஐயா நன்றி சொல்லுங்க. வாங்க. அடிச்ச போடுவாங்க ஐயா. இல்ல நிறைய வாய்ப்பு இருக்கு. மக்கள் அடிச்ச போடுவாங்க.
நீ வரக்கூடாது எல்லாம் சொல்லலைன்னா நீ வரக்கூடாதுட்டாங்க. 760 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல மணி அடிச்சா அவருக்கு சாமி வந்துட்டு இருக்காரு. மணி அடிக்காமலே நீங்க சொல்லி விடுங்கள். ஏன்னா மணி அடிச்சா சாமி வந்துடும் உங்களுக்கு. அது மணி அடிக்காமலே மைக்கில் சொல்றேன். பேச சொல்லுங்க. அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அரைச்சு பண்றது மாசாணி அம்மன் கோவில்ல உலக பிரசித்தி பெற்ற மிளகா அரைச்சு யாராவது தப்புனாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அங்க குடமுழுக்கு விழா நடத்தியது மிக சிறப்பாக குடமுழுக்கு நடத்தி இன்று வரை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இந்த நேரத்தில் அந்த அரசுக்கும் அந்த அமைச்சருக்கும் அன்புடன் நன்றியை கூட களைப்பட்டுள்ளேன். வேட்டைக்காரன் பகுதியில் அரசு மருத்துவமனை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஐயா எனக்கு கோரிக்கை நிறைய இருக்கும். 2 மட்டும் நான் சொல்லிடுறேன், பாக்கி கொடுத்துறேங்க ஐயா. 2 மட்டும் சொல்லிடுறேன். வால்பாறையை சுற்றுலா தலமாக தயவு கூர்ந்து அறிவிக்க வேண்டும். அறிவிப்பீங்க நாங்கள் நம்புறோம். ஏன்னா சுமார் 1500 வாகனங்கள் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கு. எங்க பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு தெரியும். டெய்லி 1500 வாகனம் இன்ட்டு 5 போட்டா டெய்லி 10,000 பேர் மேல வர்றாங்க. ஏன்னா கூடலூர் பகுதியை விட, ஊட்டி பகுதியை விட, கோத்தகிரி பகுதியை விட, வால்பாறை கொடைக்கானல் பகுதியை விட வால்பாறை ரொம்ப அழகான ஊர், அமைதியான ஊர், நல்ல மக்கள், தங்கமான மக்கள். அதனால அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும். விவசாயிகளின் நலன் கருதி, தென்னை விவசாயிகள் அதிகமாக இருக்கிறதுனால விவசாய நலன் கருதி நியாய விலை கடைகளிலே ஃபார்ம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை கொடுத்து உதவினால் வியாபாரமும் பெருகும், விவசாயிகள் நல்லா இருப்பாங்க. வால்பாறை பகுதியில் உள்ள 40 எஸ்டேட்ல டவர், செல்போன் டவரே இல்லைங்க ஐயா. ஒரு யானையே வந்தாலுமே யானை வந்துருச்சுன்னு ஒரு ஃபாரஸ்ட் சொல்றதுக்குள்ள டவர் வசதி இல்லை. ஐடி அமைச்சர் கேட்டு அதை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனைமலை பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து தர வேண்டும். வால்பாறையில் டவர் எம்எல்ஏவான டவர் இருந்தா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வந்திருக்கும். எங்க மக்கள் என்னைய விட மாட்டாங்க. மண்முக பேரவைத் தலைவர் அவர்களே, ஆனைமலை பகுதியில் உள்ள மாசாணி அம்மன் கோவில் சுற்றுலா தலமாக, டாப்ஸ்லி போன்ற பகுதி சுற்றுலா தலமாக உள்ளதால் ரயில்வே கிராசிங் இருக்குங்க. ஒரு மேம்பாலம் ஒன்று போட்டு கொடுத்தோம்னா அந்த சுற்றுலா தலத்துக்கு டிராபிக் இல்லாம எங்க மக்கள்லாம் போயிடுவாங்க. வால்பாறை பகுதி பொறுப்பைத்துறை ஆய்வு மாளிகை பழைய கால கட்டிடமா இருக்குது. அந்த கட்டடத்தை புதுப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீதி உள்ளதெல்லாம் படிப்பதாக நினைத்து நன்றி சொல்லுங்க. இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், என்னை இந்த இடத்திலே அமர்த்திய வால்பாறை அனைத்து மக்களுக்கும், மாண்புமிகு கழகத்தின் தலைவர் 8 கோடி மக்களின் எழுச்சி நாயகன் தளபதியார் அவர்களுக்கும் நன்றி கூறி இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.